பொதுவாக வெயிட் அதிகமாக போடுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் உணவும் ஒரு காரணம். உணவு மட்டுமே ஒரு காரணம் அல்ல. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். எக்ஸஸாக நிறைய சாப்பிட்டதுனால தான் வெயிட் போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் இல்லை. ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் அதிகமாக போட்டிருப்பாங்க சில பேர், சில டிசீஸ்க்காக. இந்த மாதிரி ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறாங்கன்னா அவர்களுக்கும் வெயிட் போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு வயிறுக்கு இது மசாலா தோசை, இது பொடி தோசை, இது ஒரு டிஃப்ரெண்டாக காளான் தோசை, இப்படியெல்லாம் வயிற்றுக்கு பார்க்கறது கிடையாது. மாவு பொருள் அவ்வளோதான். அது கார்போஹைட்ரேட் இவ்வளோ தான் வயிற்றுக்கு தெரியுமே தவிர டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டதெல்லாம் தெரியாது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ வைட்டமின் டி கம்மியாக இருந்தால் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் பட்டினியாக இருந்தால் கூட குறைக்க முடியாது. உணவு முறையில் மாற்றத்தை கொண்டு வந்தால் கூட உங்களால் குறைக்க முடியாது. வைட்டமின் டியை முதல்ல பேலன்ஸ் பண்ணுங்கள். வைட்டமின் டி எங்கே கிடைக்கும்? ஒரே ஒன்று தான். ஹெல்த் கபி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வெயிட் ரொம்ப போக போக அதிகமாக போட்டுக்கிட்டே போதுங்க. இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்காக நானும் என்னென்னவோ டயட்லாம் இருந்து பார்த்துட்டேன். ஆனால் வெயிட்டு மட்டும் குறைய மாட்டேங்குது. அன்றாடம் சாப்பிடக்கூடிய அந்த இட்லி தோசை இதிலிருந்தும் எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த இட்லி தோசை சாப்பிடணும்னா எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இல்லை அப்படின்லாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாகவே இருக்குது. இப்போ தோசை சாப்பிட்டுக்கிட்டே எப்படி நம்ம வெயிட்டை குறைக்கிறது அப்படின்றத பற்றியே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு தோசை சொல்கிறேன். இந்த ஒரு தோசை சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு வெயிட் படிப்படியாக குறையிறத கண்கூட பார்க்கலாம். பொதுவாக வெயிட் அதிகமாக போடுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் உணவும் ஒரு காரணம். உணவு மட்டுமே ஒரு காரணம் அல்ல. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய சாப்பிட்டோம், எக்ஸஸாக நிறைய சாப்பிட்டதுனால தான் வெயிட் போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் இல்லை. அப்போ திரும்ப அவங்க உணவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும்பொழுது அவங்க குறைஞ்சிருவாங்க. ஆனால் உணவு காரணம் இல்லாமல் நிறைய பேருக்கு வெயிட் போடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் வெயிட் போடும். கோபம், எரிச்சல், டென்ஷன் அப்படி மாதிரி ஒரு இதுக்குள்ள இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா என்னத்தை எதுக்காக பிறந்தோம் சாப்பிட தானே சொல்லிட்டு சாப்பாடு அதிகமாக போகும். இந்த இதுனாலையும் எக்ஸஸாக சாப்பாடு உள்ள போயிட்டு இருக்கும். அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸும் வெயிட் போடுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அதே போல் ஸ்டீராய்டு மாத்திரைகள் அதிகமாக அவங்க எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தால், ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் அதிகமாக போட்டிருப்பாங்க சில பேர், சில டிசீஸ்க்காக. இந்த மாதிரி ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறாங்கன்னா அவர்களுக்கும் வெயிட் போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அவங்க ஏதாவது உணவு முறைக்குள்ளேயே கட்டுப்படுத்திக்கிற முடியுமானா அப்போ கொஞ்சம் சிரமம் தான். எல்லாருக்கும் உணவு முறை மட்டுமே வெயிட் லாஸை சரி பண்ணுற விஷயமா இன்னைக்கு இல்லை. அதனால தான் சில பேர் பட்னியாகவே கூட இருந்து பார்க்குறாங்க, நடக்கலை. இப்படி ஒவ்வொரு நோய்க்கும் அதனுடைய மூல காரணம் என்னன்றதை பார்த்து அந்த மூல காரணத்தை எப்படி சரி செய்வது அப்படின்றதுக்குள்ளே தான் நம்ம போயாகணும். எல்லாத்துக்கும் தீர்வு ஒரே தீர்வாக இருக்குமா அப்படின்னா இல்லை. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பதிவுகள்லேயே கூட ஒரே நோய்க்கு நிறைய வேறு டிப்ஸ் எல்லாம் கூட ஒவ்வொரு பதிவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் நோயின் காரணங்கள் வேறு. ஒருவருக்கு அந்த ஒரு டிப்ஸு ரொம்ப அற்புதமாக சூப்பராக சரி பண்ணியிருக்கோம் அவரை, ஆனால் அதே டிப்ஸ் இன்னொருத்தர் சரி பண்ணி வைக்காது. இங்கே நம்ம அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆமாம், கமெண்ட் பாக்ஸ்லேயே கூட சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் சார், அருமையாக இது எனக்கு கேட்டுச்சு, நான் அருமையாக தயாராகிட்டேன், ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருப்பார். அவருக்கு பக்கத்துலேயே இன்னொருத்தர் நான் சாப்பிட்டேன் எனக்கு சரியாகலன்னு போட்டிருப்பார். இங்கே இதுதான் விஷயம். அதனால் எல்லா நோய்களுக்கும் உணவும் இந்த மருந்தும் ஒரே மாதிரியான விஷயங்கள் தீர்வாக இல்லை. அவர்களுடைய மூல காரணத்துக்கு தக்கன மாறுபடுகிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுபோல் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த தோசையும் நிறைய பேரோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் சில பேரோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாமலும் இருக்கலாம். ஏன்னா காரணங்கள் மாறுபடுவதால் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஏற்கனவே நிறைய வெயிட் லாஸுக்கான பதிவுகள்லாம் கூட நம்ம ஹெல்த் கபையில் கொடுத்துக்கிறோம். அந்த பதிவுகளில் உள்ள டிப்ஸை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், பெட்டராக இருக்கும். ஓகே, அப்போ இப்போ நம்ம தோசை எடுத்துக்கணும். ஆனால் அது அரிசி மாவு தோசை சாப்பிட்டா வெயிட் போடுதுங்க. பிரச்சனையே இங்கே தாங்க. என்ன அப்படின்னா இந்த அரிசி மாவு உள்ள பொருட்களை தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டுக்கிறோம். காலையில் இட்லி தோசை, மதியம் சாப்பாடு, நைட்டு திரும்பவும் இட்லி தோசை அப்படின்னு சொல்லிட்டு 3 வேளையும் அரிசி மூலப்பொருளாக உள்ள உணவுகளையே மாற்றி பயன்படுத்திக்கிறோம். தோசையில் மட்டும் வெரைட்டியாக போய் ஹோட்டலில் சாப்பிட்றோம். ஆனால் எல்லா மூலப்பொருளும் தோசை தான், அதோட அரிசி மாவு தான் மூலன்றதை நாம் இது பண்ணுறதில்ல. அதுக்குள்ளே கொஞ்சம் மசாலாவை போட்டால் மசாலா தோசை, கொஞ்சம் பொடியை போட்டால் பொடி தோசை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், டிஃப்ரெண்ட்டாக தோசைகள் தான் உள்ளே போய்கிட்டே இருக்குது. நமக்கு வயிறுக்கு இது மசாலா தோசை, இது பொடி தோசை, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக காளான் தோசை, இப்படியெல்லாம் வயிற்றுக்கு பார்க்கறது கிடையாது. மாவு பொருள் அவ்வளோதான். அது
கார்போஹைட்ரேட் இவ்வளோ தான் வயிற்றுக்கு தெரியுமே தவிர டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டதெல்லாம் தெரியாது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, மாவு பொருள் விரைவில் புளிப்புத்தன்மையை ஏற்படுத்தும். புளிப்புத்தன்மை தான் அசிட்டிக்காக மாறுகிறது. நம்ம உடம்புல அசிட்டிக் அதிகமாக வெயிட் போட ஆரம்பிக்குது, நோய் வர ஆரம்பிக்குது. நம்ம உடம்புல 80% அல்கலைன் இருக்கணும், 20% தான் அசிட்டிக் இருக்கணும். ஆனால் நம்ம அசிட்டிக் உள்ள உணவுகள் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ இது அப்படியே தலைகீழ மாறிடுது. 80% அசிட்டிக்காகவும் 20% அல்கலைனாகவும் மாறுது. அப்போ தான் ஈஸியாக நோய் வந்து நமக்கு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அதனால் உணவில் நம்ம கான்சியஸாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, புளித்து போகிற மாதிரி உள்ள உணவுகள். ஓகேங்களா? ஆமாம், அதுதான் மாவு பொருள். ஏன்னா இதை அதிகமாக எடுத்துக்கிறக்கூடாது அப்படின்றதுல கவனம் வச்சுக்கணும். ஃபைபர் கண்டென்ட் உள்ள உணவுகள் நாம் சேர்த்துக்கிட்டு வரணும். நம்மளுடைய உணவு முறைகளில் ஃபைபர் கண்டென்ட் உள்ள உணவுகளை சேர்த்துட்டு வரணும். அது ஈஸியாக புளித்து போன உணவுகளை வெளியே தள்ளுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நாம் தான் ஃபைபர் கண்டென்ட் உள்ள உணவுகள் எடுத்துக்கிறதே இல்லையே, புளித்து போகக்கூடிய உணவுகளை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இது ஒரு கான்சியஸாக இருக்கணும். சில பேருக்கு வைட்டமின் டி வந்து கம்மியாக இருக்கும். இந்த வைட்டமின் டி கம்மியாக இருந்துச்சுன்னா அவர்களுக்கும் வெயிட் போட்டுக்கிட்டே போகும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய உடம்பு நல்லா அதிகமாக வெயிட் இருக்கா, ஒரே ஒரு டெஸ்ட்டு போய் எடுத்து பாருங்கள். வைட்டமின் டி கம்மியாக இருக்குதா, கூட இருக்குதா, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். வைட்டமின் டி நிச்சயமாக உங்களுக்கு கம்மியாக இருக்கும். எல்லா குண்டாக இருக்கிறவங்களுக்கு இல்லை, மேக்ஸிமம் பெர்சன்ஸுக்கான வைட்டமின் டி கம்மியாக இருக்குது குண்டாக இருக்கிறவங்களுக்கு. உங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போ வைட்டமின் டி கம்மியாக இருந்தால் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் பட்டினியாக இருந்தால் கூட குறைக்க முடியாது. உணவு முறையில் மாற்றத்தை கொண்டு வந்தால் கூட உங்களால் குறைக்க முடியாது. வைட்டமின் டியை முதல்ல பேலன்ஸ் பண்ணுங்கள். வைட்டமின் டி எங்கே கிடைக்கும்? ஒரே ஒன்று தான், சூரிய ஒளி தான். அதுக்கு எந்த உணவுப் பொருளை ஏதாவது சாப்பிட்டு வைட்டமின் டியை கூட்டலாமான்னா கிடையவே கிடையாது. நேரம் நம்ம சூரியன் நல்ல காலையில் அதிகாலை எந்திரிக்கிறார் பாருங்க, அப்போ இருந்து அந்த மதிய வேலைக்குள்ளே ஏறு வெயிலில் நம்ம போய் ஒரு அரை மணி நேரம் வெயில் நம்ம மேலே படணும். அந்த மாதிரி நம்ம இருந்து வரதான் பெட்டர். ஆனால் என்ன பண்ணுறது, சூரியன் வந்து அவர் சரியில்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா வெளியில் மட்டும்தான் அடிக்கிறாரு, வீட்டுக்குள்ளேயே அடிக்க மாட்டுறாரு. நமக்கு வீட்டுக்குள்ளேயும் வெயில் சூரியன் அடித்தா நல்லா இருக்கும்ல, ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறோம், சரிங்களா? அது மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா எந்திரிச்சதே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் நல்லா வெளியே மேலே வந்ததுக்கப்புறம் எந்திரிச்சு வீட்டுக்குள்ளேயே பல்ல வேலைக்கு பாத்ரூம் போய் கடன்னு குளிச்சு கிளம்பி டைரெக்டாக நேர ஆஃபீஸ்க்கு ஓடுறோம் அப்படின்னு சொல்லி போயிடும். வெயில் நம்ம மேலே பட விடுறதே இல்லை, அந்த மாதிரி ஆகிடுச்சு. அப்போ இதுக்கு முதல்ல ஒரு மாற்று கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்களுடைய வெயிட் குறையும். அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய வைட்டமின் டியை செக் பண்ணுங்கள். வைட்டமின் டி கம்மியாக தான் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். வெயிட் அதிகமாக இருந்தால் வைட்டமின் டியை முதல்ல பேலன்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு வந்து இன்றைக்கி நிறைய மருந்துகள்லாம், அதாவது சப்ளிமெண்ட், ஃபுட் சப்ளிமெண்ட்லாம் இருக்குது. இப்போ நம்மளுடைய இதில் கூட வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு முதல்ல வைட்டமின் டியை செக் பண்ண சொல்லுவோம். அப்புறம் வைட்டமின் டிக்கான சப்ளிமெண்ட் கொடுப்போம். அவ்வளோதான் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த உணவு முறைகளும் மற்ற விஷயங்களும் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக படிப்படியாக வெயிட் குறையும். அப்படி இல்லாமல் நான் காலையில் என்ன சாப்பிட்லாம், மதியம் என்ன சாப்பிட்லாம், நைட்டு என்ன சாப்பிட்லான்னு ஒரு பெரிய ஒரு டயட் சார்ட்டே வாங்கி நீங்கள் கடைபிடித்தாலும் வெயிட் குறையாது. வைட்டமின் டியை சரி பண்ணுறங்கன்றது தான் முதல் விஷயம். நீங்களும் அதை முதல்ல சரி செய்யுங்கள். இதுக்கு அப்புறம் இப்போ ஒரு தோசை சொல்கிறேன். இந்த தோசை அரிசி மாவே இல்லாத ஒரு தோசை. இந்த தோசையை தினந்தோறும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வெயிட் படிப்படியாக குறையிறத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். இந்த தோசை எப்படி சுடுறது, எப்படி நம்ம அதை வந்து தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத முதல்ல சொல்கிறேன். மக்கானா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, சரிங்களா? மக்கானா, இந்த மக்கானா ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. அதே போல் சிவப்பரிசி அவுள் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு ரவை, நம்ம வந்து வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ரவை இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு 50 கிராம் தயிர் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, 4 பொருள் தான். இதை வச்சு நீங்கள் சூப்பராக ஒரு தோசை தயார் பண்ண போகிறீங்க. வெயிட் லாஸுக்கான ஒரு தோசை, ஓகேங்களா? அப்போ 50 கிராம் மக்கானா, 50 கிராம் ரெட் ரைஸ் அவுல், அதுக்கப்புறம் 50 கிராம் ரவை, 50 கிராம் தயிர். இது என்ன பண்ணணும்னா மிக்சியில் அப்படியே அடிச்சிருங்க. அடிச்சுட்டு அதை வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். அப்படியே வச்சுருக்கணும். ஒரு 1 ஹவருக்கு அப்படியே வச்சுருங்க. அடித்து அதை அப்படியே வந்து கொஞ்சம் மூடி வச்சு 1 ஹவருக்கு வச்சுருங்க. 1 ஹவர் கழித்து அதை நீங்கள் எடுத்து தோசை சுடுங்க. நார்மலாக எப்படி தோசை சுடுவீங்களோ அதே போல் தான், ஓகேங்களா? தோசை தட்டியில் நம்ம லேசாக எண்ணெயை தடவிட்டு நீங்கள் வந்து தோசை சுடுங்க. இந்த தோசையை தினந்தோறும் எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் மினிமம் 1 கிலோவிலேருந்து 3 கிலோ குறையும் ஒரு மாதத்துக்கு. ஒரு மாதத்துலேயே 1 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் குறையலாம். பொதுவாக வெயிட் லாஸ் அப்படின்னு உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரே மாதத்தில் 10 கிலோ குறைக்கணும், 3 மாதத்துக்குள்ளே 30 கிலோவை குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணாலும் ஹார்ட் ஒர்க்காக பண்ணணும், உணவுக்குள்ளே போனாலும் ஃபுல் டயட் இருந்துடணும்
அப்படின்னு. இல்லை மருந்து மாத்திரைகள் இதுக்கு ஏதாவது இருக்குதா, அதுக்கு ஏதாவது நிறைய சாப்பிட்டு உடனடியாக 3 மாதத்துல 30 கிலோவை குறைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறீங்க. அது மிகப்பெரிய தவறு. வெயிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி ஏறுச்சுன்றதை செக் பண்ணுங்கள். படிப்படியாக தான் ஏறுச்சு. திடீர்னு தூங்கியிருந்தேங்க, காலையில் எந்திரிச்சேன், ஒரு 30 கிலோ வெயிட்டு போயிட்டுருச்சு அப்படின்னு சொல்லி யாருக்காவது இருக்குதா? கிடையாது. அப்போ படிப்படியாக கடந்த 5 வருஷத்தில் ஒரு 8 கிலோ போட்டிருக்குங்க, 10 கிலோ போட்டுருச்சுங்க, அப்படி தான் இருக்கும். ஒரு வருஷத்தில் எனக்கு 5 கிலோ போட்டுருச்சுங்க, இப்படி தான் இருக்கும். படிப்படியாக தான் ஏறிக்கும். ஆனால் குறைக்கிறது மட்டும் வேகமாக குறைக்கும்னு நினைக்கிறோம். அதான் கிடையாது. உங்களுடைய மென்டாலிட்டியை, மைண்ட் செட்டை முதல்ல வந்து மாற்றுங்க. என்னென்னா, மாதத்திற்கு 1 கிலோ குறைத்தால் கூட வருடத்திற்கு 12 கிலோ வரைக்கும் குறையும். அப்போ நீங்கள் ஒரு 12 கிலோ குறைக்கணும்னா நீங்கள் உங்களுடைய டார்கெட்டை தூக்கி 1 இயர்னு வச்சுருங்க. அதுதான் பெட்டர். 1 மாதம்னு வைக்காதீங்க, 3 மாதம்னு வைக்காதீங்க. ஏன் அப்படின்னா, அப்படி அவ்வளோ வேகமாக குறைந்தால் உடனடியாக அதை விட டபுள் மடங்காக அடுத்த மாதமே ஏறிடும் ஜல்லுன்னு. புரிஞ்சுக்கணும். ஒரு ரப்பர் பேண்டு மாதிரி தான். ஒரு ரப்பர் பேண்ட் அப்படி இழுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம எவ்வளோ தொலைக்கு இழுக்கிறோமோ அது என்ன ஆகும்னா திரும்ப ரிவர்ஸு உடனடியாக டபுள் மடங்காக போகும். கேட்டிங்களா? அப்போ அது மாதிரி உங்களுடைய வெயிட்டை சடனாக குறைச்சா ஏறும். ஸ்லோவாக குறைங்க, நிதானமாக குறைங்க. அதுதான் நிரந்தரமாக இருக்கும். இதுதான் பெட்டர். அந்த நிதானமாக குறைப்பதற்கு இந்த தோசை ரொம்ப அருமையாக பயன்படும். தினம்தோறும் இந்த தோசையை எடுத்துக்கிட்டு வாங்க. எவ்வளவு நாளுங்க எடுக்கலாம்? எவ்வளவு நாளாலும் எடுக்கலாங்க. ஆரோக்கியமான தோசை தானே. இதில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்ல விஷயங்கள் தானே. தாராளமாக பயன்படுத்தலாம். பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய வெயிட் எந்த அளவுக்கு குறைஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அனுபவத்தை அப்படியே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் இந்த டிப்ஸை சொல்லி அவர்களையும் ஆரோக்கியப்படுத்துங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.